என்னது பனானா மில்க் ஷேக்கா? வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பனானாவில் தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் பொட்டாசியம், இரும்பு, நார் சத்து இதெல்லாம் இருக்குது. நீர் சத்தை அதிகரிக்கும். இது கூடவே பாதாமையும் சேர்த்துக்கலாம். பாதாம் கொஞ்சம் சேர்த்துட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பால் சேர்த்துக்கிறேன். இதை நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் பால். அந்த பாலை சேர்த்துட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா பனானா மில்க் ஷேக் ரெடி. இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பனானாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. மலை வாழைப்பழம் மலச்சிக்கலை தீர்க்கும், செவ்வாழைப்பழம் உயிரணுக்கள் பெருகும், மஞ்சள் வாழைப்பழம் குடல் புண் ஆறும், ரசதாளி வாழைப்பழம் உடலுக்கு வலிமை தரும், பச்சை வாழைப்பழம் உடல் வறட்சியை போக்கும், பேயன் வாழைப்பழம் அம்மை நோயினால் குடலில் சேரும் நஞ்சு நீங்கும். இதுபோல் பல நன்மைகள் இருக்குது இந்த வாழைப்பழத்தில். அதனால் வாழைப்பழத்தை டெய்லி சாப்பிடுங்க.